ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ தேக்கடி ட்ரிப்பில் எபிசோட் 1 நீங்கள் யாரும் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதை போய் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ மற்ற வீடியோ போய் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ நான் எபிசோட் 1 சில கிளிப்ஸ் நான் ஆட் பண்ணுறேன், அதை வேணும்னா பாருங்கள். இல்லைனா நேராக டைம்ஸ் நம்மள கீழே வந்து இந்த எபிசோட் 2 ஸ்டார்டிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 13 ஹவர்ஸ் ட்ராவலுக்கு அப்புறம் நாங்கள் வந்து கரெக்டாக தேக்கடி வந்து ரீச் ஆயிடுச்சு. நாங்கள் ஸ்டே பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இந்த காடமம் கவுண்டி அப்படிங்கிற இந்த ரெசார்ட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேக்கடியோட மெயின் சிட்டிலேயே தான் இருக்குது. உங்களுக்கு அந்த டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்லாம் என்ட்ரன்ஸில் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே இருக்குது. இது ஒரு மெயினான இடத்துல தான் இருக்குது. ஸோ இந்த ரெசார்ட்டை பற்றின ஒரு தனி வீடியோ நான் போடுறேன். ஸோ இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு அப்படியே போகலான்னு பார்த்தா வெளியில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பர் கார்ஸு நான் இருந்துச்சு. ஸோ இங்கே யாரோ ஈவெண்ட் அதுக்கு வந்துருக்காங்க போல். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு எல்லாம் வீடியோலாம் எடுத்துகிட்டு சரி உள்ளே போகலான்னு உள்ளே போயிட்டோம். உள்ளே போகணுன்னு பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் ஃபஸ்ட்டு. தேங்க்யூ. Guys, welcome to Kirtachi. This is the property. We're gonna stay for next 2 days. Say de juice adikada. Hey man. ரிசப்ஷனை தாண்டோன்னு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரெசார்ட்டே ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்ட்டோட யூனிக்னஸ் என்னன்னா, இந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் இருக்காது, போர்ட்ரேட் ஷேப்பில் மவுண்டெயினில் அங்கங்கே ரூம்ஸ் இருக்க மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அது எப்படிங்கிறதுலாம் நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம போன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்ததே 2:30 ஆயிடுச்சு. டேரெக்டாக நம்ம லஞ்சுக்கே வந்துடலான்னு சொல்லிட்டு நேராக லஞ்சுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா செமையாக இருந்துச்சு. அதோட இந்த வியூ பார்த்தீங்கன்னா செமையாக இருந்துச்சு. ஃபுல்லாக ஒரு ஸ்விம்மிங் பூலு, அதுக்கு மேலே அப்படியே வந்து செம ட்ரீஸ், ஒரு ஃபாரஸ்ட் லுக்கில் இருந்துச்சு. உள்ள வந்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளோட லக்கேஜ்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நேராக ரெஸ்ட் ரூம் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு லஞ்சுக்கு போய் ஆல்ரெடி 2:30 ஆனதுனால ஸோ நமக்கு வந்து வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது. ஸோ நம்ம பிளானே வந்து நம்ம மார்னிங் வர்றது தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு டிராஃபிக்னால. ஸோ நேராக வந்து நம்ம லஞ்சுக்கு போயிட்டோம். இந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா உள்ள ரிசப்ஷனை தாண்டின உடனே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் அந்த ஃபுட் கோர்ட் இருக்கும். ஸோ நேராக உள்ள போயிட்டோன்னா வந்து நமக்கு இங்கே தான் வந்து 3 டைம்ஸும் பஃபட்டு. ஸோ உள்ள போகணுன்னு பார்த்தீங்கன்னா செம யூனிக்காக வந்து என்ட்ரன்ஸ் ஆன உடனே உள்ள வந்து ஒருத்தர் வந்து இந்த ரொம்ப நேச்சுரலாக சில ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதை தாண்டினதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து டைனிங் ஏரியா இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடமே வந்து கொஞ்சம் ரொம்ப யூனிக்காகவும் செம்ம ஆர்ட்டை வச்சு கொஞ்சம் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் டைனிங் ஏரியாலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கைஸ், இங்கே தான் நமக்கு லஞ்சு. ஸோ ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது.
ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் பஃபெட்டு என்னென்ன வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டைம்ஸுமே வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருக்கும். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பீஃப் ரோஸ்ட்டு, ஃபிஷ்ஷு, அப்புறம் சிக்கன் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம போய் உட்காந்தாச்சு. நம்ம லஞ்சுக்கு வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. நான் வந்து ஸ்டார்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் நிறைய சாப்பிட்டுட்டு ரைஸில் வந்து ஏதோ ஒரு எல்லோ கலரில் ஒரு ரைஸ் இருந்துச்சு, புடவை ரைஸ் மாதிரியே. ஸோ அதை எடுத்துக்கிட்டு நான் என்னோட லஞ்சை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஐஸ்கிரீம் ஃபைனலாக எடுத்து அதையும் சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டேன். வெளியில் நாங்கள் வந்து போக வேண்டிய வேலை இருந்தனால கொஞ்சம் ஹரிபரின்னு சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு இல்லை. ஸோ நாங்கள் நேராக இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு தான் போகிறோம். ஏன்னா அது வந்து அந்த டைம் ஸ்லாட்குள்ளே போகணும். ஸோ அதுக்குனால வந்து டைம் நாங்களுக்கு வந்து 4 o'clock அந்த டைம் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் நாங்கள் அந்த டைம் போயாகணும்னு சொல்லிட்டு நாங்கள் ரூம் யாருக்குமே போகல. நேற்று நைட்டு கிளம்புனது. ஸோ இங்கே வந்துட்டு பேக்கை கூட நாங்கள் அப்படியே இங்கே ரிசப்ஷனில் வச்சுட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஸோ இந்த டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் என்னென்ன பார்த்தோம், எப்படி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் கம்மிங் டேஸில் வருது. மறக்காமல் ஸ்டே டியூன்டாக இருந்து வெயிட் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.